பிரியா விஜயா கூ சென்டர்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது குதிகால் வலிக்கான புள்ளிகள் என்னன்றது பார்க்க போறோம். அந்த குதிகால் வலிக்கான வர்ம புள்ளிகள் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி குதிகால் வலி ஏன் வருது, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது பார்க்க போறோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் பெயின், ஆங்கிள் பெயின் அப்படின்றது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸை விட லேடிஸ்க்கு தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில காரணங்கள் என்னன்றது பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்த்தாவோ இல்லை ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தாவோ, ஸோ நிற்கிறதோ இல்லை உட்காரதோ கண்டினியூஸாக மோர் தேன் ஒரு 2 hours அதே பொசிஷன் இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் தடைப்படும். ஸோ அப்போ அந்த டைம்லையுமே இந்த பெயின் வரலாம். இதை தவிர கால்சியம் டெபாசிட் நிறைய ஆயிடுச்சு. சில பேர் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சப்ளிமெண்ட்ரி மாதிரி எதனா எடுத்துப்பாங்க. அது ரொம்பவும் இன்டேக் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கால்சியம் டெபாசிட்டாயும் வருது. இல்லை அவங்களுக்கு உள்ளுக்குள்ளதே பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்ப கம்மியாக இருந்தாவே, அதாவது மிகினும் குறையினும் நோயின்னு வாங்க இல்லையா, ரொம்ப இருந்தாவும் இந்த ப்ராப்ளம் வரும், இல்லை சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குனாலுமே இந்த ப்ராப்ளம் வரும். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம், அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். ரத்தம் கீழே போயிட்டு தென் அசுத்த ரத்தம் மறுபடியும் கலெக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு பியூரிஃபை ஆகும். இந்த ப்ராசஸ்லேயுமே ஏதாச்சும் தடை இருந்தால், அதாவது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நேரம் நின்று இல்லை மற்ற சொன்ன அந்த பிரச்சனைகளால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா காலையில் மோஸ்ட்டாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, காலையில் எழுந்த உடனே இந்த பெயின் இருக்குது, அப்புறம் நேரம் போக போக நல்லா இருக்குது, பெட்டை விட்டு காலை கீழே வைக்கும் போதே ரொம்ப வலி இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து செவுத்தை பிடிச்சிட்டு மெதுவாக நடந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரீ ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இங்கே கிளினிக்கு வர நிறைய லேடிஸ் சொல்கிறது. ப்ளஸ் நம்ம ஜென்ரலாகவும் கேள்விப்படுறது இந்த ஒரு இதுதான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த த்ரூ அவுட் த டேவே அந்த பெயின் இருக்குது. சில பேருக்கு கொஞ்ச நேரத்தில் சரியாகுது. கொஞ்ச நேரத்தில் எப்படி சரியாகுதுன்னா, அந்த ஒரு ரத்த ஓட்டம் நல்லா மறுபடியும் இப்போ எழுந்து நடமாடும் போது அந்த ரத்த ஓட்டம் பாஸ் ஆன உடனே இல்லை குளிச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ் பிளட் போன உடனே சரியாகுது. பட் மறுபடியும் வந்துடுது. ஸோ இது இப்போ நான் சொன்ன காரணங்கள் எந்த காரணங்களாக இருந்தாலும் இதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன காரணன்றது பார்த்துட்டோம். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது வர்ம புள்ளிகள் மூலமாக நம்ம பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த 2 வர்ம புள்ளிகள் நம்ம என்னன்றது பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வர்ம புள்ளிகள் எங்கே இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த பண்ணுறீங்க அப்படின்னாவே யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்கள படுக்க வச்சிடணும். இந்த மாதிரி திரும்பி படுக்க வச்சுட்டு பண்ணும்போது ப்ராப்பரான முறையில் நம்ம அந்த வர்ம புள்ளிகளை தூண்ட முடியும். முதல் புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு வர்ம பேர் உப்புக்குற்றி வர்மம்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலோட இந்த முடிவு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பகுதி முடிவு, இங்கே இருந்து அவங்களோட மெஷர்மெண்ட் 4 விரல் மேலே, 4வது விரல் முடிகிற இடம். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்மளுக்கு இந்த கணுக்கால் போன் இருக்கு இல்லையா, ஆங்கிள் போன் இருக்கு இல்லையா, லேட்ரல் அண்ட் மீடியல் அந்த ஆங்கிள் போன், இந்த கணுக்கால் போன் ஆங்கிள் போனோட 2 பக்கம் இந்த போன் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இப்படி பிடிக்கிறது போலவே கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்துனும் போது 4 விரல் மேலே இந்த 2 சைடில், ஸோ இந்த போனுக்கு இந்த 2 பக்கம் இதை பிடிச்சி இயக்குமுறை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த நண்டு பிடின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி பேக்கில் இழுக்கணும். இப்படி ப்ரெஸ்ஸும் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னாடி சைடாக இழுக்கணும். இது ஒரு புள்ளி. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, இங்கே இருந்து 7 விரல் மேலே, 4 விரல் மறுபடியும் 3 விரல் வச்சிங்கன்னா 7வது விரல். ஸோ 7 விரல் மேலே இந்த நடு பகுதியில் தான் இருக்குது. இந்த இது இருக்கு இல்லையா, அந்த காஃப் மசிலோட நடு பகுதியில் இங்கே இருந்து 7 விரல் மேலே. இதை எப்படி இயக்கணும்னா இந்த மாதிரி கட்டை விரலை இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்குறோம் கரெக்டாக இந்த காலோட நடுவில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். சில பேருக்கு பெயின் இருக்கும், தாங்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க தாங்குற அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த 2 புள்ளிகளுமே பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இது நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது இந்த மேற் சொன்ன காரணங்கள் எதுவாக இருந்தாலுமே அதெல்லாமே சரியாகி இந்த கணுக்கால் பகுதி, இந்த குதிகால் வலின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் இருந்து தீர்வு நிச்சயம் கிடைக்கும்.
கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.